நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று. இந்த வான் காற்றூடாக ஓர் கவிதையை எழுதி அதற்கு குரல் வடிவம் கொடுத்து எங்கள் கழகத்துக்கு அனுப்பி வைத்த எங்கள் அன்பு அறிவிப்பாளர், கனேடியன் தமிழ் காற்று அறிவிப்பாளர் கவிதாயினி புதுமை பெண் புதியவள். அற்புதமான இனிமையான குரலில் வடித்திருக்கின்றார், கோத்திருக்கின்றார் அந்த கவிதையை. அந்த கவிதை உண்மையிலேயே அற்புதமான ஒரு கவிதை. எல்லோருமே நாங்கள் நிச்சயம் திருந்த வேண்டும். தொலைபேசியை பற்றியது நாம் எல்லோரும் நிச்சயமாக திருந்த வேண்டிய ஒன்று. உண்மையிலேயே எங்கள் வாழ்க்கையை தொலைத்து கொண்டு இருக்கின்றோம் ஒவ்வொரு வினாடியும் என்ற உண்மையை அந்த கவி வடிவிலே புதியவள், புதுமை பெண் புதியவள் வடித்திருக்கின்றாள். பார்ப்போம், கேட்போம் அவரின் இனிய குரலில். இதோ காற்றல். கெடுக்காதீர் குழந்தையை கைபேசியார், கேட்டது கிடைத்திட அடம்பிடித்து நின்றிடும் குட்டி குழந்தையின் முரட்டு பிடிவாதம். கேட்டது கிடைத்திட அடம்பிடித்து நின்றிடும் குட்டி குழந்தையின் முரட்டு பிடிவாதம். கண்டதும் கேட்பான் குழந்தை என தெரிந்தும் கண்முன்னே வைத்து ஆசை காட்டியே. கண்டதும் கேட்பான் குழந்தை என தெரிந்தும் கண்முன்னே வைத்து ஆசை காட்டியே. விளையாட்டாய் கையிலே கைபேசி கொடுத்து வினையாகி நின்றிடுமே, விவாதமாய் தொடருமே. விளையாட்டாய் கையிலே கைபேசி கொடுத்து வினையாகி நின்றிடுமே, விவாதமாய் தொடருமே. அறியக்கூடாத விடயங்கள் அறியச் செய்யும் கைபேசியால் நெறி தவறி போகிறான், நிம்மதியும் தொலைக்கிறான். அறியக்கூடா விடயங்கள் அறியச் செய்யும் கைபேசியால் நெறி தவறி போகிறான், நிம்மதியும் தொலைக்கிறான். விளையாடி திளைத்தவன் விபரீதம் அடைகிறான், களையான போதையால் கவனங்கள் தொலைக்கிறான். விளையாடி திளைத்தவன் விபரீதம் அடைகிறான், களையான போதையால் கவனங்கள் தொலைக்கிறான். நித்திரையில் கூட நிம்மதியில்லை அவனிடம், சுற்றி இருப்போரின் கவனங்கள் மறந்தான். நித்திரையில் கூட நிம்மதியில்லை அவனிடம், சுற்றி இருப்போரின் கவனங்கள் மறந்தான். தொலைபேசி என்றதோர் தொல்லை பேசியால் நிலைகுலைந்து மனதால் நெடுவழி பயணிக்கிறான். தொலைபேசி என்றதோர் தொல்லை பேசியால் நிலைகுலைந்த மனதாய் நெடுவழி பயணிக்கிறான். வெளியுலகை காட்டியே வாழ பழக்கிறேன், வென்றிடுவான் உலகையே சாதனைகள் புரிந்து. வெளியுலகை காட்டியே வாழ பழக்கிறேன், வென்றிடுவான் உலகையே சாதனைகள் புரிந்து. உள்ளன்போடு பிள்ளைக்கே பரிசென கொடுத்து கெடுக்காதீர் குழந்தை வாழ்வை கைபேசியார். உள்ளன்போடு பிள்ளைக்கு பரிசென கொடுத்து கெடுக்காதீர் குழந்தை வாழ்வை கைபேசியால். நிச்சயமாக அற்புதமான வரிகள் வரைந்திருக்கின்றார் எங்கள் புதுமை பெண் புதியவள். சொல்லுகின்ற விடயம் அத்தனையுமே எப்போதுமே புதுமை பெண் புதுமையாக சொல்லுவார். ஆனால் இது உண்மையான விடயத்தை அற்புதமாக சொல்லியிருக்கின்றார். நாம் எல்லோருமே குழந்தையை வளர்க்கின்ற போது நமது சுகத்திற்காக குழந்தை அழக்கூடாது என்பதற்காக தொலைபேசியை அவரிடம் கொடுத்து அந்த பிள்ளைகளை கெடுத்து கொண்டிருக்கின்றோம். எங்களது வளர்ப்பு முறையில் தான் இந்த பிள்ளைகள் எல்லாம் கெட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் நாம் திருந்த வேண்டும். முதலில் நாம் திருந்த வேண்டும். பிள்ளைகளை திருத்துவதை விட நாம் திருந்தினால் பிள்ளைகள் திருந்துவார்கள். எப்போதுமே எங்கள் குழந்தைகள் மீது தான் நாங்கள் எல்லோருமே பிழை சொல்லி கொண்டிருப்போம். ஆனால் அந்த குழந்தையை அவ்வளவு தூரம் பழுதாகுவதற்கு யார் காரணம் என்று சிந்தித்தால் அது நாங்கள் தான், பெற்றவர்கள் தான். பெற்றவர்கள் நிச்சயமாக நாம் திருந்த வேண்டும். பெற்றோர் எல்லோருமே திருந்த வேண்டும். நாம் கூட 24 மணித்தியாலங்களும் தொலைபேசியோடு தான் பயணிக்கின்றோம். கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பு எல்லாம் இந்த தொலைபேசி இல்லை. நாம் எல்லோருமே நிம்மதியாக வாழ்ந்தோம். இந்த தொலைபேசி கூட இன்று விஞ்ஞானம் செய்த சதி மட்டுமல்ல, இன்று நாம் எல்லாம் தேவையில்லாத மருந்துகளை கொள்கின்றோம். ஒவ்வொரு நாட்களும் சில வருத்தங்களுக்கு, எந்த ஒரு வருத்தத்திற்கு ஒவ்வொரு நாளும் நாங்கள் இந்த மாத்திரைகள் எடுக்கின்றோமோ அது வருத்தமல்ல, அது வியாபாரம். அது உங்கள் எல்லோருக்குமே புரியும். என்ன மருந்தை ஒவ்வொரு நாளும் நீங்கள் எடுத்துக்கொண்டு இருக்கின்றீர்களோ அதே போல் இன்று தொலைபேசி எமது உடம்பை கெடுத்து கொண்டு இருக்கின்றது. நிச்சயமாக
அந்த மருந்து போல்தான் இந்த தொலைபேசியும். இந்த தொலைபேசியை விட்டு நாம் எல்லாம் வெளியே வர வேண்டும், தேவைக்கு மட்டும் பாவிக்க வேண்டும். அற்புதமான வரிகளை வரைந்த கனேடிய தமிழ் காற்று அறிவிப்பாளர் புதுமை பெண் புதியவளுக்கு எனது நன்றிகளை கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து மீண்டும் மீண்டும் பல ஆக்கங்களை எதிர்பார்க்கின்றோம். எங்கள் வான்காட்டுக்கு தருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து இப்போது விடை பெற்றுக்கொண்டு அன்பான அன்பு உள்ளங்களை உங்களிடமிருந்தும் இப்போது நான் விடைபெறுகின்றேன். மீண்டும் வருவேன், சந்திப்பேன். நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று. தம்பி நோண்டாத பக்கத்து வீட்டுல பழக நேரம் இல்ல, பக்கத்து வீட்டுல பழக நேரம் இல்ல. பம்பாய்க்கு பேசுறோமே வாட்ஸ்அப்புல, பம்பாய்க்கு பேசுறோமே பல போன வாட்ஸ்அப்புல. தம்பி தம்பி தங்க கம்பி, நம்ம எதிர்காலம் அது உன்னை நம்பி. நோண்டாத தம்பி நோண்டாத. ஃபேஸ்புக்கு ட்விட்டர்னு எத்தனையோ ஆப்பு, அது தாண்டா ஃபியூச்சரில் நமக்கெல்லாம் ஆப்பு. ஃபேஸ்புக்கு ட்விட்டர்னு எத்தனையோ ஆப்பு, அது தாண்டா ஃபியூச்சரில் நமக்கெல்லாம் ஆப்பு. சிறுசுக்கும் பெருசுக்கும் செல்போனு கிக்கடா, சிறுசுக்கும் பெருசுக்கும் செல்போனு கிக்கடா. சீக்கிரமே விழுந்துடும் வாயில தொக்குடா, சீக்கிரமே விழுந்துடும் வாயில தொக்குடா. தம்பி தம்பி தங்க கம்பி, நம்ம எதிர்காலம் அது உன்னை நம்பி. நோண்டாத தம்பி நோண்டாம இருப்பா. அறிவியல் வளர்ச்சியால அடிமையாகிட்டோம், ஆண்ட்ராய்டு போனால அம்மா அப்பாவை மறந்துட்டோம். அறிவியல் வளர்ச்சியால அடிமையாகிட்டோம், ஆண்ட்ராய்டு போனால அம்மா அப்பாவை மறந்துட்டோம். அன்பு பாசமெல்லாம் காணாத காட்சிடா, அன்பு பாசமெல்லாம் காணாத காட்சிடா. அந்த கால வழக்கம் எல்லாம் காணாம போச்சிடா, அந்த கால வழக்கம் எல்லாம் காணாம போச்சிடா. தம்பி தம்பி தங்க கம்பி, நம்ம எதிர்காலம் அது உன்னை நம்பி. நோண்டாத தம்பி நோண்டாத, நோண்டாத செல்போன நோண்டாத. வாழ்க்கைய தொலைச்சு போட்டு அப்புறமா ஏங்காத, வாழ்க்கைய தொலைச்சு போட்டு அப்புறமா ஏங்காத. நோண்டாத சொல்லினே இருக்கேன், போன விளைவிப்பான் முதல்ல.